யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. Don't ever underestimate yourself. ஊரோடு ஒத்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். நான் என்னுடைய வாழ்க்கை வாழாமல் எப்படி மற்றவங்களை வாழ வைக்கிறேன்? Don't ever compare yourself with others. எனக்கு எப்பொழுதுமே மற்றவர் சென்ற பாதையிலேயே செல்லணும் என்பதில் ஆர்வம் கிடையாது, விருப்பம் கிடையாது. என்னென்ன அது அவங்க பாதை, அவங்க சென்ற நிலை, அவங்க உருவாக்குனது, அதிலே நான் போகணும் அப்படின்றது இல்லை. நான் எது செய்தாலும் புதுமையாக ஒன்று செய்யணும், அதில் ஒரு புதுமை படைக்கணும், அதில் அடிஷ்னலாக என்ன போட்டாக்க நல்லா இருக்கும், என்ன சேர்த்து கொண்டால் நல்லா இருக்குன்றத நான் எப்பவுமே ஆய்வு செய்து கொண்டே இருப்பேன். அந்த மாதிரி ஆய்வுகள் தான் என்னை பல மாதிரியான நிலைகளில் சிந்திக்க வைத்தது. அதே நிலை உங்களுக்குள்ளரையும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கவனமாக கேளுங்க, நான் சொல்கிறத கவனமாக பாருங்க, கவனமாக கேளுங்க. நான் சொல்கிறத ஆய்வு செய்யுங்க. நீங்களும் சிந்திச்சு பாருங்க. சிந்திங்க 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 சிந்திங்க. நாம் சிந்திக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் சிந்திக்கிறவர்கள். சிந்திக்க தவறிடக்கூடாது. கண்டிப்பாக சிந்தித்து பார்க்கணும். இப்பொழுது நான் சொன்னதையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. வேணும்னா எடுத்துக்கங்க, வேணும்னா விட்டுட்டு போங்க. போராட வேண்டாம். அதை விட்டுட்டு அவர் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, அவர் சொன்னது சரியில்லை, இவர் சொன்னது சரியில்லை அப்படின்னு போராடாதீங்க. அப்படி போராடினீங்கன்னா நீங்கள் அந்த உண்மைகளை உணர முடியாது. ஸோ எனவே நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. எனக்கு இருந்த மாதிரியே உங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு, இருக்கும். ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலை, அந்த நிலையை மட்டும் தவற விட்டுடக்கூடாது. அந்த நிலையை தவற விட வைக்கிறதே அடுத்தவங்க சொன்ன கருத்தில் சிக்கி கொண்டதுனால தான். நான் ஏற்கனவே சொன்னது போல, நானும் மற்றொரு சொன்னதையே சிந்திச்சு அவங்கள ஃபாலோ பண்ணி பார்த்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, என் உணர்வு ஏற்றுக்கொள்ள முடியல. என்னோட உணர்வு ஏற்றுக்கொள்ள முடியாததுனால தான் எனக்குள்ளார போராட்டம். இதே போராட்டம் உங்களுக்கு இருந்திருக்கு, எல்லாருக்குள்ளாரையும் இருக்கு. ஆனால் அதை கவனிக்கிறது இல்லை. எக்ஸ்ட்ராவாக நான் கவனித்தேன், என்னை நான் சிந்திச்சேன், என்னை குறித்து ஆய்வு செய்தேன். ரொம்ப பேர் சொல்லுவாங்க தெரியுங்களா, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு நிறைய குறைபாடுவாங்க. மற்றவங்க உங்களை புரியோஜனம் இல்லைங்க. நீங்கள் உங்களை புரிஞ்சு இருக்கணும், தன்னை உணர்ந்து இருக்கணும். அவங்கள தன்னை உணர்ந்திருந்தாதான், உங்களை நீங்கள் உணர்ந்திருந்தாதான், உங்களை நீங்கள் புரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கோட வாழ்க்கை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். மற்றவங்க உங்களை பற்றி புரிஞ்சு என்ன இருக்கு, மற்றவங்க உங்களை பற்றி அறிஞ்சு வச்சு என்ன இருக்கு, பிரயோஜனம் இல்லை. உங்களை பற்றி நீங்கள் அறிஞ்சு வச்சிருக்கணும், உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், உங்களை பற்றி நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும். காரணம் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் வாழ்ந்தால்தான் வாழ்க்கை, நீங்கள் செய்தாதான் காரியம், நீங்கள் அடைஞ்சாதான் சாதனை, நீங்கள் வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. மற்றவங்க உங்களை புரிஞ்சு வச்சுக்கிட்டு வாழணும்னா அவங்களுக்காக ஒரு வாழ்க்கை உருவாகும். அந்த வாழ்க்கை வேண்டாம். அந்த வாழ்க்கை நான் அடியோடு வெறுக்கிற ஆள். அதனால்தான் இதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டு வருகிறேன். என்னுடைய இவ்வளவு கால ஆய்வுகளை உங்களுடன் பகிரங்கமாக பகிர்ந்து கொண்டு நாம் எல்லோருமே சேர்ந்து ஒரு வித்தியாசமான மனுகுலத்தை உருவாக்கலாம், இந்திய சமுதாயத்தை உருவாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் இன்றைக்கு உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னமும் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இருக்கிறேன். கூடயே வாங்க. மற்றவங்களையும் இந்த குழுக்குள்ளார சேர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களையும் சேர்த்து கொள்ளுங்கள். காரணம் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து இதை உருவாக்குவோம். அன்பானவர்களே, உங்களை நீங்கள் உணர்ந்து கொண்டு வாழணும், உங்களை நீங்கள் புரிஞ்சு கொண்டு வாழணும். அப்போ என்னை குறித்து நான் ஆய்வு செய்யும் பொழுது, ஆஹா, இந்த வழிகள் சரியில்லை, இவங்க கொண்டு போகிற பாதை சரியில்லை, என்னால் போக முடியாத நிலைகள்,
தடைகள் ஏற்பட்டதுனால அவர்களிடமிருந்து நான் விலக ஆரம்பித்தேன். ஏன்? என் குடும்பத்திடமிருந்தே எனக்கு பாதிப்புகள் ஏற்பட்டது. அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது நான் பிறந்து வளர்ந்து என்னுடைய தாய் தந்தை குடும்பத்திலிருந்து போராட்டங்களை எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. அதே மாதிரி நண்பர்கள் மத்தியிலையும் போராட்டம். மற்றவங்க ஏற்றுக்கொள்ள முடியல, அதனால அவங்களோட ஒத்து போகணும் அப்படின்னா வாழ முடியாது. வாழ்க்கை ஒரு காலமும் முடியாது. ஊரோடு ஒத்து வாழணும்னு சொல்லுவாங்க. மாணவர்களே, ஊரோடு ஒத்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும், உங்க வாழ்க்கை பாழாயிடும். எதுக்கு ஒத்து போகணும், எதுக்கு ஒத்து போகக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கணும். எடுத்ததுமே ஒரு கருத்தை வைத்துட்டு ஊரோடு ஒத்து போகணும் அப்படின்னு போய் அவங்க சொன்னதெல்லாம் சரின்னு போனா வெற்றி அடைய முடியாது. இதை குறித்து நான் ஒரு தனி டாபிக் வைத்திருக்கிறேன். அந்த கட்டம் வரும்போது நான் அதை குறித்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். இந்த ஊரோடு ஒத்து போறது எவ்வளவு பெரிய பாதிப்பை கொடுக்கணும். அப்ப என்னை குறித்து எனக்கு என்ன வேண்டுமோ அதை பற்றி நான் சிந்திக்க ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்கள் குறை சொல்லதான் ஆரம்பிப்பார்கள், குற்றம் சொல்லதான் ஆரம்பிப்பார்கள், பழி சொல்லதான் ஆரம்பிப்பார்கள். இவர்களெல்லாம் இப்படி பழி சொல்கிறார்களே, குற்றம் சொல்கிறார்களே, பகை உருவாகிடுமோன்னு பார்த்தா நான் வாழ முடியாமல் போயிடுவேன். என்னோட வாழ்க்கையை நான் வாழ முடியாமல் போயிடும். இதே நிலை உங்களுக்கும் இருக்கா இல்லையா? இருக்கு. நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளாரையும் அது இருக்கு. அப்ப என்னை குறித்து நான் காரியம் செய்யணும்னா, அப்ப என்னோட ஆற்றல் என்ன, என்னோட திறமை என்ன, என்னோட நிலைகள் என்ன அப்படின்னு வரும்பொழுதுதான் இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற தன்மைகள் என்னன்றத ஆய்வு அங்க உருவாகும். அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் பிறவிலேயே தனி 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 தன்மைகள் இருக்கு. அந்த தன்மைகள் எல்லாம் எப்படி வந்தது, எப்படி உருவானதெல்லாம் பிறகு நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் என்ற உணர்வு உங்களுக்குள்ளார உருவாக்குனீங்கன்னா தான் நீங்க அந்த நிலையை அடைய முடியும், அந்த தன்மையை நீங்க அடைய முடியும். அதனாலதான் தன் விழிப்புணர்வு தான், அதாவது டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டுகின்ற கான்செப்டை உருவாக்குனது, அந்த முறையை உருவாக்குனது. அதுக்கான நூலையும் நான் எழுதியிருக்கிறேன். டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டின்னு. இந்த மாதிரி பல நிலைகளில் ஆய்வுகள் செய்து கொண்டே வர 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 வரதான் மற்றும் ஒரு தெளிவு ஏற்பட்டது. அது தன் விழிப்புணர்வு அப்படின்றது மனிதனுக்கு எத்தனை உணர்வு அப்படின்ற நிலையில வரும்பொழுது மனிதனுக்கு 7 உணர்வு என்ற ஒரு தெளிவு ஏற்பட்டது. உணர்த்தினது. அப்ப அந்த 7ஆம் உணர்வு என்ன அப்படின்னு ஆய்வு செய்யும் பொழுது அதுல பெரிய உண்மைகள் கிடைத்தது. அதன் பிறகுதான் டைனமிக் தன் விழிப்புணர்வு தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டி என்பதை மாற்றி அமைத்து 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் தான் தலை சிறந்த வாழ்வியல் வழிகாட்டின்னு புதிய முறையை கொண்டு வந்தது. அன்போடு அழைத்து நல்ல நம்பிக்கை